நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ராகி மால்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, நான் ஒரு குட்டி டம்ளரில் வந்து ராகி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கர்டு, சால்ட்டு, இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ராகி மாவை எடுத்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எப்படி கரைச்சிருக்கேன்னு. இதில் கட்டியே இல்லாமல் நீங்கள் கரைச்சிக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சூடு பண்ணுறோம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றும் போது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே ஊற்றுங்க, இல்லை கட்டியாயிரும். கொஞ்சமாக உப்பு. இது கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்போ நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 to 1 minute வந்து இந்த மாதிரி ஆகிட்டு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதோட நம்ம கர்ட் ஊற்றி சாப்பிட்றலாம். ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம 2 minutes குக் பண்ணது எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிறதுக்கு இது பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ டம்ளரில் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறேன். அதோட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ராகியை ஆட் பண்ணால் ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ராகி மால்ட் ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் 5 minutesல பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.